உண்மையிலேயே நாட்டுக்காக ராணுவத்தில் உழைத்து நாட்டை காக்கின்றவர்கள் தான் நம் நாட்டின் உண்மையான தளபதி. இன்னைக்கு செங்கோட்டையனுடைய என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி வந்து விஜய் வந்து ஆட்சியில் அமைத்தாம நான் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் வந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்கும் அப்படின்றது அவரோட பேட்டியா இருக்கு. அதுக்கு ஒரே பதில், நோ கமெண்ட்ஸ், அவ்வளவுதான். மேடம், நீங்க ஏடிஎம்கே கூட கூட்டணியில இருந்திருக்கீங்க. இப்போ அந்த ஏடிஎம்கேல வந்து ஏகப்பட்ட பிளவுகள் வந்துருக்கு. ஒவ்வொரு கட்சியும் விட்டு நீக்கப்பட்டாங்க, விலகி போற அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் ஏடிஎம்கேவோட நிலைப்பாடு இதுல இல்லைங்க, இது வந்து அவங்க உட்கட்சி விவகாரம். இது வந்து டிப்பிக்கலி ஏடிஎம்கேவுடைய உட்கட்சி விவகாரம். அதுல நாங்க தேமுதிக கருத்து சொல்வதற்கோ இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கோ எங்களுடைய கருத்து சொல்வதற்கு நாங்க அதற்கானவங்க கிடையாது. எங்க கட்சியை பத்தி கேளுங்க, எங்க நிலைப்பாடை கேளுங்க, எங்க கழக வளர்ச்சியை பத்தி கேளுங்க, அதை சொல்றேன். அவங்க மாட்டோம். நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் என்னோட அது. ஏன்னா இல்ல, நீங்க எல்லாரும் அதையே சொல்றீங்க. நானும் பல்வேறு பிரஸ் மீட்ல பல்வேறு விதமான பதில் நான் சொல்லிட்டேன். மறுபடியும் அதே கேள்வி நீங்க கேக்குறீங்க. இனிமேல் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பதில் நோ கமெண்ட். உண்மையிலேயே நாட்டுக்காக ராணுவத்தில் உழைத்து நாட்டை காக்கின்றவர்கள் தான் நம் நாட்டின் உண்மையான தளபதி. அவர்கள் எல்லையில இருக்கிறதுனாலதான் நாட்டுக்குள்ள நம்ம இன்னைக்கு தைரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நாட்டின் எல்லையில் இருந்து நம்மளுடைய நாட்டை காப்பவர்கள் தான் உண்மையான இந்தியாவின் தளபதிகள். அவர் கருத்து அவர் சொல்லியிருக்காங்க. இல்லைங்களா, இது வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர் கருத்து அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து இன்னைக்கு நேத்தா சொல்றாங்க. காமராஜர் இருந்த காலத்திலே அது சொன்னது தானே. காமராஜரே என்ன சொல்லியிருக்காரு, இதே கருத்தை தான் அப்பயும் அவர் சொல்லியிருக்காரு, கேப்டனும் சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் திமுக அதிமுக, வேற யாரும் ஆட்சி செய்ய. அதனாலதான் அப்படி எல்லாருடைய கருத்தும் ரெண்டு கட்சியும் ஒண்ணுதான் அப்படின்றதுதான் கருத்து. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. எஸ்ஐஆரை பத்தி இங்கதான் நான் மெயினா பேசணும். ஏன்னா இங்கதான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பேர் வந்து இங்கதான் வேலையில இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தான் அந்த வாக்குரிமை என்பதுதான் எங்க நம்மளுடைய விதி. இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வருபவர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வாங்க, வேலை பாருங்க, சம்பளம் வாங்குங்க, உங்க வாழ்க்கைக்கு வாழ்வியலை உறுதிப்படுத்திக்கங்க. ஆனா அந்த ஓட்டுரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்துல தான் அந்த ஓட்டுரிமையை தர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் ஒரே நிலைப்பாடு. அவங்க வந்துட்டாங்கன்றதுனால இங்க இருக்கிறவங்க ஓட்டு எல்லாம் எடுத்துட்டு யாரோ வந்தவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் நிச்சயமாக தேமுதிக எதிர்க்கும். நாங்க மட்டும் இல்ல, நிச்சயம் மக்கள் புரட்சி வெடிக்கும்.